ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வேணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001. வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம். நம்ம வழக்கமான கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி முதல் கேள்வி இந்த கேள்வி முன்னிச்சரிங்க சார். ஒப்பேக்ல இருந்து யுஏஇ மே 1 இருந்து வெளியேறதா சொல்லியிருக்காங்க. இது இந்த சூழல்ல ஈரான் போர் சூழல்ல எந்த மாதிரி தாக்கத்தை கச்சா எண்ணெய் விலையில ஏற்படுத்தும்? சப்போஸ் இது இல்லைன்னா ஈரான் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயமே எப்படி சார் கச்சா எண்ணெய் விலையில மாற்றத்தை ஏற்படுத்தும்? ஓகே, முக்கியமாக யுஏஇ ஓபெக்ல இருந்து வெளியேறக்கூடிய அந்த டிசிஷன் எடுத்திருக்கிற காரணம் நம்ம பார்த்தோமானால், ஓபெக்ல இருந்தும் ஈரான் யுஏஇ மீது தாக்குதல் நடத்துவதுதான் ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்குது. ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. இந்த மாதிரி நேபரிங் கண்ட்ரி ஓபெக் கார்டல், ஏன்னா ஈரானும் ஓபெக்ல இருக்கிறது, சவுதி அரேபியா இருக்கிறது, யுஏஇ இருக்கிறது. அண்ட் தேர்ட் லார்ஜஸ்ட், அதாவது உலகத்திலே 3வது பெரிய அளவுல கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்கின்ற ஒரு நாடாக ஒபேக் மெம்பராக இருக்கும் பொழுது அவங்க மீது தேவையில்லாத தாக்குதலை, அதாவது இந்த போருக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சூழலும் கூட ஒபேக் மெம்பராக இருந்தாலும் கூட இருக்கிற ஒரு ஒபேக் மெம்பர் அவங்க மீது தாக்குதல் நடத்தியது அவங்களுக்கு அது ஒரு பாதிப்பாக இருந்திருக்கிறது. அண்ட் தேர்ஃபோர் அவங்க வெளியேறலாம் அப்படின்றத, அந்த வெளியேற்றம் நடத்தலாம் அப்படின்றத உங்களோட முடிவு. இரண்டாவது, சமீபத்தில் நீங்க கொஞ்சம் நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா இந்த ஒபேக்கோட ஹெட்டா இருக்கும் இந்த நேரத்திலே கூட அடிக்கடி யுஏஇ சவுதி அரேபியாவுக்கு மாறாக ஒப்போஸ் செய்த ஒரு சில டிசிஷன்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் கட், சவுதி அரேபியா பிரைஸ் மெயின்டைன் பண்றதுக்காக இந்த கச்சா எண்ணெயோடைய ப்ரொடக்ஷன் உற்பத்தி கட் பண்ணணும்னு செய்யும் பொழுதும் கூட, இல்ல அந்த மாதிரி ஒரு சஜஷன் வைக்கும் போது கூட யுஏஇ இல்ல தொடர்ச்சியாக நம்ம கூடுதலாக பம்ப் பண்ண வேண்டும், ஏன்னா எனர்ஜி டிமாண்ட் அவ்வளவு இருக்கு, திஸ் இஸ் த டைம், அவங்களுக்கும் லாபம் அதிகமா செய்யக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும் பொழுது ஐ திங்க் அவங்களுடைய நோக்கம் கூடுதலாக கச்சா எண்ணெய் பம்ப் பண்ண வேண்டும் அப்படின்றதான் அவங்களோட நோக்கம். ஸோ ஆல்ரெடி அவங்க சவுதி அரேபியாவுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல இருந்ததாகவும் நமக்கு இந்த ஹிஸ்டரியை பார்த்தா நமக்கு தெரியும். நெவர்தலெஸ், மூன்றாவது யுஏஇ வெளியேறும் பொழுது அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் இன் பம்பிங் க்ரூட் ஆயில் அது அவங்க கையில் இருக்கும். ஏன்னா அவங்க ஒபேக் கீழே இருந்தால் தான் அந்த கட்டுப்பட்டு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் இது எல்லாமே கவனிக்க வேண்டும். அது ஒபேக்கோட மெம்பர் இல்லைன்னா அவங்களுக்கு ஆவரேஜாக அவங்களோட நோக்கம் என்னவென்றால் 5 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு நம்ம பம்ப் பண்ண வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். 2027 இந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் யுஏஇக்கு இருக்கிறது. அண்ட் தேர்ஃபோர் கம்மிங் அவுட் ஆஃப் ஓபெக் அந்த ஒரு ஒப்ஜெக்டிவும் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களோட எண்ணம். சரி, இது கச்சா எண்ணெயோட மார்க்கெட்டுக்கு எப்படி ஒரு பிரைஸ் டிஃபரன்ஸ் இல்லை பிரைஸுக்கான மூவ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இந்த போர் முடிஞ்ச உடனே இல்லை இந்த சமயத்துலையும் கூட மே 1 ஒரு ஸ்டெபிலிட்டி வரும் அப்படின்றத ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது. ஏன்னா இவங்க பம்ப் பண்ற கச்சா எண்ணெய் வெளியேற்றதுக்கான ஆல்டர்னேட் ரூட்ஸ் அண்ட் வழிகளை ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டும். இரண்டாவது, டைரக்டாக யுஏஇலேருந்து வரும்போது இட்ஸ் நாட் ஃப்ரம் தி ஒபேக் கார்டல். ஸோ ப்ரைஸ் கண்ட்ரோல் இல்லை சப்ளை கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஸோ தே கேன் கண்டினியூ பம்பிங் ஆயில். அண்ட் மூன்றாவது, ஒரு இண்டிபெண்ட், நாட் பார்ட் ஆஃப் த கார்டல் பட் இண்டிபெண்டாக ஒரு பம்பிங் கான்டினென்ட், ஒரு பம்பிங் நேஷனாக யுஏஇ விளங்கும். விச் ஐ திங்க் ஓப்பனிங் அப் த மார்க்கெட் ஃபார் தெம் டு ப்ரொவைட் மோர் க்ரூட் ஆயில். உலக சந்தைக்குமே அதிக அளவில் க்ரூட் ஆயில் வருகின்ற ஒரு பாசிபிலிட்டி டெஃபினட்டாக இருக்கிறது. ஸோ இன் ஒன் வே யுஏஇ சைட்ல இருந்து பார்க்கும்போது ஓகே, அவங்களுக்கு சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு, உலக சந்தைக்குமே இது ஒரு பாசிட்டிவா இருக்கு. பட் ஒரு 60 வருஷமா ஒபேக்ல இருந்த ஒரு மெம்பர் இந்த போர் காரணமாக, ட்ரம்பின் இந்த ஈரான் மீது நடத்திய இந்த போர் காரணமாக 60 வருடமாக இருந்த ஒரு உறவு, ஒரு கார்டல் மெம்பரை வெளியேற்றி இந்த போரின் காரணமாக வெளியேறும் இந்த ஒரு நிகழ்வு, இந்த ஒரு கிரெடிட் கூட ட்ரம்ப்புக்கு தான் சேரும் அப்படின்றதையும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஆமா, ஈரானுக்கு பகையை வளர்த்து, உலகம் ஃபுல்லா பகையை வளர்த்து, இப்போ இந்த பிரச்சனைனால எல்லாருமே டிசாட்டிஸ்ஃபைடா அப்படிதான் இருக்கிறாங்க. ஏன்னா கச்சா எண்ணெய் இல்லை, நேச்சுரல் கேஸ் வர்றதில்லை, இந்த பிரச்சனை எல்லாம் எல்லா நாடுகளுக்குமே அந்த பிரச்சனை இருந்தாலுமே அந்த டிஸ்பிளேசர்,
ஆங்கிலத்தில் வந்து சந்தோஷ கேடு குறைவு அப்படின்றத எல்லா நாடுகளும் ட்ரம்ப் மீது இருந்தாலுமே வெளியே சொல்லாமல் இருந்தாலுமே இப்போ வந்து அவர் செய்திருக்கிற ஒன்று அந்த யூனியன் ஒரு கார்டல் ஓபெக் கார்டலை வந்து உடைச்சு யுஏஇ வந்து ஃபோர்ஸ் பண்ணி வெளியேற்றுவது இந்த போர் நல்லதான் அப்படின்றது அந்த ஒரு கிரெடிட்டும் அவருக்கு சேரும். இமீடியட் எஃபெக்டா என்ன சார் இருக்கும் க்ரூட் ஆயில் பிரைஸ்? க்ரூட் ஆயில் வந்து இவங்க அதிகமாக உற்பத்தி செய்வாங்க. பட் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக தான் யுஏஇயோட க்ரூட் வந்து வெளியேற்ற வேண்டும். அதுதான் பிரச்சனை. ஏன்னா ஒமானா இருக்கு, ஐ மீன் யுஏஇயோட நிறைய போர்ட்ஸ் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஒமான் சார்ந்தே இருக்கிறது. ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் சார்ந்தே இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கப்பல்கள் இந்த உற்பத்தி அதிகமாக இவங்க செய்தாலுமே அந்த கச்சா எண்ணெய் வந்து வெளியேற்றுவது எப்படி அப்படின்றது யோசிக்க வேண்டும். இரண்டாவது இந்த ஃபுஜைரா இந்த மாதிரி ஒரு சில போர்ட்ஸ்லேருந்து இது டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் இவென்ச்சுவலி இந்த பிளாக்கேடு ஏதாவது ஒன்றுக்குள்ளே வந்து தற்போதைய நிலைமைக்கு சிக்குகின்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது. ஸோ உடனடியாக இந்த கச்சா எண்ணெய் வந்து சந்தைக்குள் வருமானு கேட்டால் வராது. கார்டலை விட்டு மே 1 வெளியேறாங்க, அது வரைக்கும் சரி. பட் அதிகமாக மீன்ஸ் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் 5 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு கூடுதலாக செய்ய வேண்டும், இல்லை அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண வேண்டும் என்பது 2027 வருஷத்துக்கான ஒரு டார்கெட்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ உடனடியாக அவங்க அந்த அதிகமாக கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்ய பாசிபிலிட்டி இருந்தாலுமே அது வந்து சந்தைக்கு கொண்டு வரது உடனடியாக கஷ்டம். ஏனென்றால் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பிளாக்கேட்னால அந்த கச்சா எண்ணெய் வந்து சந்தைக்கு கொண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டி குறைவு. பட் சப்போஸ் இந்த போர் முடிஞ்சு ஒரு பீஸ்ஃபுல்லான ஈரான் யூஎஸ் இந்த அக்ரிமெண்ட்லாம் வந்து ஒருவேளை அது சீக்கிரமாக அது ஒரு நடவடிக்கை கொண்டு வந்தாங்கன்னா தென் ஐ திங்க் திஸ் சேஞ்சஸ் ட்ரமேட்டிக்லி. இந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ட்ரமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். யுஏஇ வந்து ரீபில்ட் பண்ணுறதுக்கான இந்த ஆயில் சப்ளைஸ் வந்து கூட்டும்பொழுது ஐ திங்க் இட் ரெடியூசஸ் ப்ரைசிங், கொஞ்சம் ப்ரைசிங் ஸ்டெபிலிட்டியும் ப்ரைஸ் ட்ராப்பும் வருகின்ற ஒரு பாசிபிலிட்டி டெஃபினட்டாக சந்தையில் இருக்கிறது. நேத்து நம்ம சந்தை வந்து இறக்க முடிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கும்? ஏசியன் மார்க்கெட்ஸ் எப்படிங்க சார் ஓபன் ஆயிருக்கு? நேற்றைய தினம் சந்தை வந்து இட் டிட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் கன்சால்டேஷனா இருக்கும், நான் சில லெவல்ஸுக்கு உள்ள அது முடிஞ்சா அந்த கம்ப்ரெஸ் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினத்தோட ஹை 24,481 அப்படின்றது அதுக்கு முன்பதான நாளை விட அதிகமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்பதான நாள் வந்து 24,130 அதுதான் ஹை. ஸோ 24,181 என்ற ஒரு ஹையை ரெஜிஸ்டர் பண்ணி லோ கூட நேற்று முன்தினத்தை விட ஹையராக தான் இருந்தது. ஸோ வி ஹாவ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் ஃபார்மேஷன். சார்ட்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபார்மேஷன் இருக்கிறது. ஏன்னா பாட்டம்ஸ் அதாவது லோஸ் வந்து கூடியே வருகிறது. நம்ம தொடர்ச்சியாக 3 நாள் பார்த்தோமானால் டே லோ அதாவது அந்தந்த நாளைக்குள்ள டே லோஸ் வந்து ஒரு ஏற்றத்தை சந்திக்கிறது. பட் ஹைஸ் வந்து இன்னும் கம்ப்ரெஸ் ஆகிறது. மீன்ஸ் தேவ் நாட் பீன் ஏபிள் டு கோ ஹையர். இன்க்ரீசிங் லோஸ் அப்படின்றது கொஞ்சம் பையிங் இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறது. பட் அவ்வளோ பையிங் இன்ட்ரெஸ்ட் 3 நாள் தொடர்ச்சியாக வரும்பொழுது அந்த ரெசிஸ்டன்சஸை வந்து தாண்டி இருக்க வேண்டும் என்பது தான் தட் இஸ் த நார்மல் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். பட் அது தாண்ட முடியாமல் இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் அந்த கம்ப்ரெஷன் வந்து ப்ரைஸ் கம்ப்ரெஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கிறது அப்படின்றது நம்ம இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதோடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்க்க போகுமானால் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோடைய 23,944, அதுக்கப்புறம் முக்கியமாக 23,880, 23,800 புள்ளிகள், இது மூன்றுமே ரொம்ப குரூசியலாக இருக்கும். நிஃப்டிக்கு வந்து இல்லை சந்தைக்கு வந்து 23,800 அப்படின்ற லெவலில் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கான்றது தான் ஃபர்ஸ்ட் இன்கேஸ் ஆஃப் அ பிரேக் டவுன். ஏன்னா இப்போ நம்ம காயிலிங் ஆகிட்டு இருக்கு. அந்த கம்ப்ரெஷன் நடக்கும்போது அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஏற்றம் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் நம்ம பார்க்க போகுமானால் முக்கியமாக 24,170, 180, அதை தொடர்ச்சியாக 24,210, 230 அந்த ஒரு பேண்ட் வந்து குரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுது. ரைசிங் லோஸ் லோவர் ஹைஸ் இதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது. இது வந்து ஒரு காயில் மாதிரி இருக்கும். ஒரு படிக்கட்டில் வந்து ஏறிட்டே போகுது, பட் ஹைட் மட்டும் ஏறல அப்படின்னா அந்த படிக்கட்டு வந்து எப்படி இருக்கும், நீங்கள் உங்கள் தலையை குறிய வேண்டிய ஒரு சூழலில் வருவாங்க. அதுதான் இப்போ சந்தையில் நடக்குது. ஸோ அந்த ஒரு கம்பரேஷன்னால ப்ரைஸ் பிரேக் அவுட் இல்லை பிரேக் டவுன் நடக்கின்ற வாய்ப்பு இன்னும் தான் இருக்கிறது. அலர்ட்டாக கவனமாக சந்தைக்குள் நுழைய வேண்டும். சர்வதேச சந்தைகள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போனால் ஓவராலாக
ஒரு மிக்ஸ்ட் பேக்காக தான் இருக்கிறது. நிக்கை 225 ஜப்பானில் நிக்கை 225 வந்து 619 புள்ளிகள் சரிவோடவும், அதே போல நேற்றைய தினம் முடிந்த வண்ணமாக தான் இருக்கிறது. ஹாங்செங் ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஹாங்செங் வந்து 275 புள்ளிகள் ஏற்றத்தோடவும், கொரியாவில் இருக்கக்கூடிய காஸ்பி வந்து 4 புள்ளிகள் ஏற்றத்தோடவும் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது. நேற்றைய தினம் டவ் ஜோன்ஸ் வந்து 26 புள்ளிகள் சரிவோடு தான் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது. இந்த வாரம் முக்கியமான ஒரு சில சென்ட்ரல் பேங்க்ஸோடைய டிசிஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண இருக்கிறது நிவேதா. முக்கியமாக ஃபெடரல் ரிசர்வோடைய இன்ட்ரெஸ்ட் டிசிஷன், ஜெரோம் பவலோடைய, அதாவது யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வோடைய சேர்மன் ஜெரோம் பவலோடைய டேர்ம் வந்து இதோட முடியுறது. கெவின் வாட்ஸ் அப்படின்றவர் அந்த சேர்மன்ஷிப்பை ஏற்றுக்கொள்றாரு. அதே சமயத்தில் இன்றைய தினம் அந்த இன்ட்ரெஸ்ட் டிசிஷன் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அந்த ஃபெடரல் ரிசர்வோடைய மீட்டிங் நடக்கின்ற ஒரு நாள். ஸோ அங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. பெரிய அளவில் மாற்றம் வராது, பட் மீட்டிங் நடக்கின்ற ஒரு நாள் அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இந்த வாரம் நாளைக்கும் சரி, அதுக்கு தொடர்ச்சியாக அடுத்த நாளும் சரி, ஐ திங்க் நமக்கு இன்ஃபேக்ட் நாளைய தினம் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், பேங்க் ஆஃப் கனடா, இது அனைத்துமே அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், பேங்க் ஆஃப் கனடா, இது எல்லாமே அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன்ஸ் தெரிவிக்க இருக்கிறது. ஸோ டெஃபினெட்லி இது ஒரு பேங்கர்ஸ், சென்ட்ரல் பேங்கர்ஸோடைய ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய கடைசி 2 நாட்களாக இருக்கிறது. இந்த வாரத்தோடைய இன்றையும் நாளையும் பேங்கிங் டிசிஷன், சென்ட்ரல் பேங்கோட டிசிஷன்ஸ் வந்து எதிர்பார்த்து சந்தைகள் வர்த்தகம் செய்யும் அப்படின்றதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்று எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் என்ன சார் பண்ணியிருந்தாங்க? எஃப்ஐஎஸ் தொடர்ச்சியாக நெட் செல்லர்ஸ் தான் இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட செல்லிங் வந்து 2103 கோடிக்கான நெட் செல்லர். அதே போல டிஐஎஸ் வந்து 1700 கோடிக்கான நெட் பையர். ஸோ இந்த மாதத்துக்கான கேஷ் செக்மெண்ட்டை நம்ம பார்க்க போகும்போனால் இந்த மாதத்துக்கு நேற்றைய தினம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60,000 கோடிக்கான நெட் செல்லர் எஃப்ஐஐ, டிஐஎஸ் வந்து 45,000 கோடிக்கான நெட் பையர். ஸோ ப்ராபப்ளி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டிஐஎஸ் உடைய நெட் பை வந்து ஓவரால் எஃப்ஐஎஸ் உடைய நெட் செல் வால்யூமை விட குறைந்த ஒரு மாதமாக நமக்கு தெரிகிறது. தங்கம், வெள்ளி, காப்பர் எப்படிங்க சார் இன்னைக்கு இருக்கும்? வெல், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. கச்சா எண்ணெய் வந்து விலை ஏறுவதை நம்ம பார்த்தோம். இந்த ப்ரப்போசல்லாம், அதாவது ஈரான் கொடுத்த ப்ரப்போசல் யூஎஸ் வந்து அக்செப்ட் பண்ணவில்லை. ஸோ அந்த ஒரு சூழலில் வந்து கச்சா எண்ணெயுடைய விலை மிகவும் ஒரு ஏற்றத்தை சந்தித்தது பார்த்தோம். நேற்று ஓபிஎஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து 106 அப்படின்ற பிரெண்ட் க்ரூட் லெவல் வந்து தற்போதைய நிலைமைக்கு 110, 111 உயர்ந்திருக்கிறது. அதே போல WTI க்ரூட் $95-96 ஒரு பீப்பாக்குன்ற லெவல் இப்போ வந்து $100 தொட்டு அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகி வருகிறதையும் பார்க்கணும். ஸோ கச்சா எண்ணெய் விலையேற்றம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்திருக்கிறது அப்படின்றதையும் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது. அதே சமயத்தில் தங்கம், வெள்ளியோட விலை வந்து ஒரு நல்ல சரிவை சந்தித்திருக்கிறது. தங்கம் வந்து முக்கியமாக $4,570 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலுக்கு குறைந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சந்தையில் 4,600, 4,590 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகி வருவதையும் போகும். ஸோ நல்ல ஒரு கரெக்ஷன் நடந்திருக்குது. அதே சமயத்தில் வெள்ளி வந்து 73, அந்த 74, 75 ஸ்டேபிளாக இருந்த வெள்ளி வந்து $73 ரவுண்ட்ஸ் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வர்றதையும் பார்க்கலாம். ஸோ அங்கேயும் ஒரு விலை இறங்கி இருக்கிறது. அதே சமயத்தில் காப்பர் வந்து நீண்ட நாட்களாக அந்த $6 ஒரு பவுண்ட் அப்படின்ற லெவலில் பிடிச்சு வச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தது. பட் அந்த பிடியை விட்டு $6 ஒரு பவுண்டை விட குறைவாக இறங்கி 5.94 பர் பவுண்ட் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருது. ஸோ ஜஸ்ட் பிலோ $6 பர் பவுண்ட் மார்க் அப்படின்ற ட்ரேட் ஆகி வருது. ஸோ முக்கியமாக கச்சா எண்ணெய் விலை, அதாவது மே மாதம் கான்ட்ராக்ட் கச்சா எண்ணெய் விலை வந்து 9,100, 9,200 அந்த ரேஞ்சு ஒரு பீப்பா அப்படின்றது MCX லெவலில் ட்ரேட் ஆகி வருவதை பார்க்குறோம். 10 கிராம்ஸ் கோல்டு அப்படின்னு பார்க்க போகிறது 1,50,000 ரூபாய்க்கும், வெள்ளி மே மாதம் கான்ட்ராக்டில் வந்து 2,37,000 ரூபாய்க்கு, காப்பர் வந்து 1,276 ரூபாய். இது எல்லாமே MCX ப்ரைஸிங் ஆஸ் ஆஃப் க்ளோஸ் எஸ்டர்டே. ஸோ காப்பர், சில்வர், கோல்டு விலை இறங்கி இருக்கிறது. கச்சா எண்ணெயோட விலை ஏற்றம் சந்தித்திருக்கு. இன்னைக்கு என்னென்ன நிறுவனங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வர இருக்குங்க சார்? ஓகே, ஆல்மோஸ்ட் 55 கம்பெனிஸோடைய ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வர இருக்கிறது நினைத்த. முக்கியமாக பஜாஜ் ஃபினான்ஸ், அதானி பவர், வேதாந்தா, இந்தியன் பேங்க், வாரி எனர்ஜிஸ், ஃபெடரல் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்சியல் சர்வீசஸ், எம்ஃபசிஸ்,
IIFL Finance, Granules, Syngene International, KFIN and Sterlite Technologies. இதை தவிர்த்து மாயில் இந்த மாதிரி சில நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ 55 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ். முக்கியமான ஒரு சில கம்பெனிஸ் இது அப்படின்றத சொல்லியிருக்கேன். பேங்கிங் நிறைய இருக்கு, ஃபினான்சியல் சர்வீசஸ் நிறைய இருக்கு, எனர்ஜியில் இருக்கு, பவர் செக்மெண்ட்ல இருக்கு, அலுமினியம் அந்த செக்மெண்ட்லயும் இருக்கு. ஸோ அக்ராஸ் செக்டர்ஸ் முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வருகின்ற ஒரு நாள் அதை கவனிக்க வேண்டும் அப்படின்றதையும் எடுத்து சொல்ல விருப்பப்படுது. இன்னைக்கு என்னென்ன பங்குகளை கவனிக்கணும் சார்? ஓகே, இந்த தினம் ஹைட் டெலிவரி வந்து கேஷ் செக்மெண்ட்ல எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகும்போது முக்கியமாக நெஸ்லே இந்தியா, சன் ஃபார்மா, SBI லைஃப், HDFC லைஃப், டிவிஸ் லேப், இண்டால்கோ, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹேவல்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, இண்டஸ்இண்ட் பேங்க் இங்க எல்லாமே ஹை டெலிவரி கேஷ் செக்மெண்ட்ல நடந்திருக்கு. லாங் பில்டப் நீங்க பாத்தீங்கன்னா லாங் பொசிஷன்ஸ் எல்லாமே சந்தையில F&O செக்மெண்ட்ல குறைஞ்சு வெறும் 5 பங்குகள் மட்டுமே பெரிய அளவில் லாங் பில்டப் F&O செக்மெண்ட் நடந்திருக்கு. அப்படின்னா ஷார்ட் பொசிஷன் இல்லை ஷார்ட் சைட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறது சந்தையில் அப்படின்றது தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ லாங் பில்டப் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து சன் ஃபார்மா, கிராம்ப்டன், கிளென்மார்க், ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், அதே சமயத்தில் நிப்பான் அசெட் மேனேஜ்மெண்ட் இந்தியா, NAM இந்தியா. அதே போல ஷார்ட் பில்டப் நடந்திருக்கிறது பெரிய அளவில் ஒரு 5-6 பங்குகள் மட்டுமே அங்கேயும் இருக்கு. ஸோ எல்லாமே பேலன்ஸ் பொசிஷன்ஸ் எல்லாம் நேற்று தினம் எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ நியூட்ரல் F&O செட்டிங்ல தான் இன்னைக்கு நுழையிறோம் அப்படின்றதையும் கவனிக்க வேண்டும். ஒரு ஷார்ட் பில்டப் நடந்திருக்கக்கூடியது இட்டர்னல், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ICICI பேங்க், APL அப்போலோ, சமான் கேப், பேங்க் ஆஃப் பரோடா, ஃபீனிக்ஸ் லிமிடெட். ஒப்பேக்ல இருந்து நிறைய விஷயங்களை இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க சார். நாளைக்கு சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சீக்கிரமா ரிட்டையர் ஆகி லைஃபை என்ஜாய் பண்ணணுமா? நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001.